தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழனை பாக்குறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பாக்குறது பெரும்பாக்கியம் ஐயா. என்ன வேஷம் போடுற? ராஜாவேஷம் போட்டு குதிரையில போனா கடப 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 நிறுத்துறா. குதிரையிலே வர. இன்னையில இருந்து எல்லா குதிரைக்கும் நீ தான் சாணி ஏறுற. மண்டியிட்ட மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலே கொடுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னது ஆனந்த கண்ணீரா? ரத்த கண்ணீர்மா, ரத்த கண்ணீர். மகாவிஷ்ணு அவர்கள் நீதித்துறையிடம், அரசிடம், காவல்துறையிடம் மண்டியிட்டு மன்னிப்பை கோரியிருக்கிறார். ஐயோ வல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. எப்பா நான் செஞ்சதெல்லாம் தவறுதான், உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. அப்ப அப்படின்னு வடிவேல் கேட்பார்ல, அந்த மாதிரி கிழிஞ்ச சட்டையை தூக்கி போட்டு அயன் பண்ண இன்னொரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்கன்ட்டு சாஷ்டாங்கமா காலில் விழுந்து மன்னிப்பை கோரியிருக்கிறார். எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கலாம். எப்பா நீ தான் சொல்ற, நான் தான் பரம்பொருள், நான் தான் சித்தர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறேன், அவர் என்கிட்ட வீடியோக்கள்லாம் பேசியிருக்காரு, அவர் தான் இதை பேசி போய் பேசுறா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்லாம் புளிக்கிட்டு தெரிஞ்சு இல்ல. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காலைய தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னைக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கிற நீ? அப்புறம் காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை, மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ணிருக்கும் பொழுது கொஞ்சம் செக்யூரிட்டியை டைட் பண்ணி வைங்க. அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல யாரி வந்துட்டான், யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். நாங்காட்டிக்கு அவர் போட்டு ஏதாவது மந்திரம் போட்டு பறந்து போயிட்டாருன்னா அப்புறம் அவரை தேடுறதுக்கு ஒரு தனிப்படை அமைக்கணும், அதுக்காக சொல்றோம். ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்படி மகாவிஷ்ணுடைய கைதையொட்டி RSS பிஜேபியை சார்ந்த நபர்கள் பர்னால் தடவுற அளவுக்கு 10 நிமிஷம் ஒரு பேட்டியை கொடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்படி பிரஸ் மீட்டை கொடுத்த 2 பேரு, ஒன்னு நம்ம உமா மாமி, இன்னொன்னு நமது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இவங்க 2 பேரும் மகாவிஷ்ணுவுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு முட்டு சத்துல போய் மாட்டிக்கி நிக்கிறாங்க. மனநோயாளிகள், அவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்ப இதுல நம்முடைய 10 மாமி உமா மாமி இருக்காரு, அந்த ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர், அவங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்ப்போம். பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? நான் அந்த வீடியோவை இப்பதான் பார்த்தேன். காத்தால எனக்கு ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் காத்தால இந்த பக்கம் போச்ச. என்ன லாங்குவேஜோ கரும இது, காத்தால போறச்ச வரச்ச அத்துக்கார அத்திம்பேரு பிச்சு புடியா பிச்சு டரல்ரா கண்டி ஃப்ளோ வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். இதெல்லாம் என்ன லாங்குவேஜ் இது? இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. இது என்ன இளவு, என்ன கருமம்னு நமக்கு புரியல. எவ்வளவு பெரிய தேச துரோகினி. எது தேச துரோகியா? அண்ணா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுங்க. சரி அடுத்தது பாப்போம். ஃபுல்லா போலீஸ் குவியப்பட்டிருந்ததுங்க. எது குவியப்பட்டிருந்துச்சா? எரிஞ்சது போ. கவுன்சிலரா இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு, கண்டினியூ பண்ணு. இருக்கியே ஒரு வடி கட்டின முட்டாள். இந்த அம்மா தான் வந்து பாருங்க திருக்குறளை இப்படி பண்ணிட்டாங்க. இல்ல யாரவே இத அடப்பாவி, இது கூட புரியலையாடா? திருக்குறள்ல வந்து மறுமை இல்லையா, மறுமையை பத்தி பேச்சு இல்லையா, இல்ல 7 பிறப்பை பத்தி பேசியிருக்காங்களா, பின்னாடி பேசியிருக்காங்களா நான் காமிக்கிறேன். தமிழை பத்தி நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கு இந்த அம்மா. தமிழ் ஔவையாரு, திருவள்ளுவர், தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. இதெல்லாம் நீங்கள் எடுத்து விடுவீர்களா? திருக்குறளுக்கு எதிராக பேசுகிறார்களா அந்த அரசு அப்படின்னு பேசிட்டு இருக்கு. என்ன சொல்லுது? போலீஸ் குவியப்பட்டிருக்கிறதா. ஏமா அது பேரு குவியப்பட்டிருக்கிறது இல்ல, குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறான் தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. என்ன இளவோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா வருமானம் கூட தெரியல. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். பிரஸ் ஃபுல்லா இருந்தாங்க. என்னன்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, ஏமா அது சொல்லப்பட்டது இல்ல, சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டது. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஐயோ பேரல் லவ்லி போட்டா என்னாச்சு?
சொல்லப்பட்டது மறுபடியும் சொல்லப்பட்டது தானே. சரி, ஏமா இப்ப நேத்து வந்த உத்தரப்பிரதேசக்காரன் என்ன அருமையா தமிழ் பேசுறான் தெரியுமா? இவ்வளவு உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது நிச்சயமா சொல்றேன், தமிழ் வந்து இன்னும் மென்மேல வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அது பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஹிந்திக்காரங்க வந்து அருமையா தமிழை கத்துக்கிட்டு பானிபூரி கடையை போடுறான், வேற ஏதாவது ஜாங்கிரி கடையை போடுறான், அருமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போய் கேட்டோம்னாங்க நம்மள்ட்ட அருமையா தமிழ் பேசிருக்காங்க. நேத்துக்கு வந்த உத்தரப்பிரதேசக்காரன் என்ன கருமம், எப்படியா தமிழை கத்துக்குமா? இத்தனை வருஷமா இங்க பொழப்பு போட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஒழுங்கா தமிழ் பேச கத்துக்க மாட்டீங்க. இதுல நமக்கு பணம் எடுக்க வந்துட வேண்டியது. இதுல கவுன்சிலர் வரையா, கவுன்சிலர் முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, என்னடா அது ஆர்எஸ்எஸ்க்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்டா? இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். இல்ல நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த கட்டில் நான் எந்த ஒரு கருத்தையும் எடுத்து முன் வச்சு நான் கவுண்டர் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்த கட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நான் வேணா இப்போ வர்ற கட்டில் அதை நீங்கள் ஏப்பா அந்த பக்கத்தில் நிற்கிறாப்புல ஒருத்தர், அவருக்கு ஒரு ரவுண்டு போட்டு காமி, அப்போ தான் ஆடியன்ஸுக்கு தெரியும். ஒரு ரவுண்டு போட்டுருங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சப்பதான் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சதுங்களா. அந்த பக்கத்துல ரவுண்டு போட்டு காமிச்சு, அப்ப அந்த பக்கத்துல உள்ளவருக்கு அதான் அந்த கூடவே இப்படியே நின்று இருந்தாரு. பாத்தீங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த வீடியோ முழுக்க பாருங்க. அது அப்படியே நின்றுட்டு இருப்பாப்புல. கருமம் ஏமா நீ என்ன கருமத்தை வேணாலும் கக்கி தொலை, என்ன இழ வேணாலும் பேசி தொலை, நான் காது கொடுத்து கேட்டு தொலைறேன். வேற வழி இல்லை எங்களுக்கு. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு பொழிச்சுங்கிற. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் இந்த பேச்சு. நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ட கருமத்தையும் பேசுறது, அப்பதான் மக்களுக்கு நாங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும். எஸ், ஆக்சுவலா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அதனால தாராளமா பேசுங்க, என்ன எலவனாலும் பேசுங்க. நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க, ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. ஆனா இந்த பயலை மட்டும் கூப்பிட்டு வராங்க. பக்கத்துல ஒருத்தவங்க இருக்கான்ல, வயசானவர்ல, மரியாதை தரணுமா? அப்படியா? சரி, அந்த பக்கத்துல நிக்கிறாப்புல ஒரு பொடியன், இது ஓகேவா? இல்லப்பா பொடினா இன்னும் கொஞ்சம் எங்க அவரை நான் டீல் பண்றேன், அவ்வளவுதானே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சிரிக்கிற பயமுறா, பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அந்த பக்கத்துல ஒரு பொடி பையன் நிக்கிறான் பாருங்க, அவனை மட்டும் எங்க போனாலும் கூட்டு வராதீங்க. ராஸ்கல், அவன் பாக்குறதுக்கு ஆளே சரியில்லை. அவனுடைய மொழி சரியில்லை, அவன் மூக்கு சரியில்லை, அவன் ஆளே சரியில்லை. அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. கரெக்டா சொல்றான் பாத்தீங்களா? சீமான் மாதிரியே இருக்காப்ல. அவனோட பேச்சே சரியில்லை. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஒரு மாதிரி இருக்கா. அக்கா மாமியை நீங்க தயவு செஞ்சு அவனை மட்டும் கூட்டு வராதீங்க. அவனை பார்த்தா பிரஸ் மீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட வந்திருக்கிறது மாதிரியே தெரியுது எனக்கு. ராஜா, உன்னுடைய உள்நோக்கம் ரொம்ப தவறா இருக்கு ராஜா. ரொம்ப வெளிப்படையா தெரியுது, ரொம்ப அப்பட்டமா தெரியுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏப்பா பிரஸ் மீட் வேடிக்கை பார்க்க வந்தாக்க ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தோமா போனமான்னு இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க போய் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க நீ? கபி கபி மேரா திலுமே. ஏய் டாடி, என்ன கபி? என்ன கபி? மேரா தில் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நேத்தி வந்து பேசியிருக்காரு. அதுக்கு மேல அதுக்கு கம்ப்ளைண்ட் போய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா உனக்கு தெரியாது யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உனக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். வேண்டாம் தெரியும். எதையுமே கவனிக்கிறது இல்ல, எதையும் படிச்சுட்டு வந்து பேசணுங்கிறதும் கிடையாது. ஏதோ வாய்க்கு வந்தது வரலாறுன்னு அடிச்சுட வேண்டியது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லமா? உனக்கு தெரியாது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு. என்றகிட்டயா? நானா? அப்ப நான் மோசமானவன்னு தெரிஞ்சிட்டியல, வெளியில போயிரு. தெரிஞ்சதானே சொல்லுவ நீ. என்ன பேசியிருக்காரு அவரு? அதுவும் தெரியாது உனக்கு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது, என்ன பேசியிருக்காங்க ஒரு இளவும் தெரியாது. ஆனால் ப்ரெஸ் மீட்டுக்கு மட்டும் முன்னாடி நின்று மைக்கு முன்னாடி ஏதாவது உளறி வச்சுட்டு போக வேண்டியது, கக்கி வச்சுட்டு போக வேண்டியது. இந்த கும்பல்கள் ஆண்டாண்டு காலமாக இதை மட்டுமே தான் செய்து கொண்டிருக்கு. போட்டு அடி அடி அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறேன். நான் சொல்றேன், சரி
உன் மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளக்க வைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மறுமையை பத்தி பேசினாங்க. அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க? தமிழ் இருக்கும்போது நான் ஏன்டா பிடிக்கணும்? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.